ஊர்ல அரியான்கிற ஒரு ஆள் இருந்தாரு. அவரு ரொம்ப ஏழை. அவர் தனியா ஒரு சின்ன வீட்ல வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரு மண்ணு பானைங்களை செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா அவரோட பானை நல்லாவே இருக்காது. ஒரு நாள் முழுவதும் அவரு 1 அல்லது 2 பானை தான் விக்க முடியுது. 1-2 பானைய வித்து வந்த பணத்தால அவரால ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. தினமும் போல அவரு எந்திரிக்கிறாரு. அவரோட பானைங்க அதுக்கப்புறம் பொம்மைகளை எடுத்துக்கிட்டு அவரு விக்க ஆரம்பிக்கிறாரு. அத ஜோர் ஜோரா கத்திக்கிட்டே வித்துக்கிட்டு வராரு. பொம்மை வாங்கலையோ பொம்மை, பொம்மை, பொம்மை வாங்கலையோ பொம்மை. ஏன பொம்மை, குதிரை பொம்மை, பறவை பொம்மை எல்லாமே அழகழகா இருக்கு, வாங்க. பொம்மை வாங்கலையோ பொம்மை. ரொம்ப நேரம் அவரு கத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா அத வாங்க யாரும் வரமாட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு குட்டி பொண்ணு பிங்கி அம்மா கூட வரா. அம்மா, எனக்கு பொம்மை வாங்கி கொடு. இது என்ன பொம்மையா? இது ரொம்ப கேவலமா இருக்கு. வா, நான் உனக்கு வேற எங்கேயாவது அழகான பொம்மை வாங்கி தரேன். நில்லுங்கக்கா, என்கிட்ட ஒரு பொம்மை வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு பொம்மையை ரொம்ப கம்மியான விலையில கொடுக்குறேன். குழந்தைக்கு பொம்மை வாங்கி கொடுங்கக்கா. இந்த மாதிரி பொம்மை ஃப்ரீயா கொடுத்தா கூட வாங்க மாட்டேன். வா செல்லம், உனக்கு அழகான பொம்மை வாங்கி தரேன். அது கேட்ட உடனே அவரு ரொம்பவே கவலைப்படுறாரு. 2 நாளா அவரு பசியா இருக்கிறதுனால அவரு வீட்டுக்கு கூட போக முடியாது. இல்லனா அவரு பசியாலே தூங்க வேண்டியதா வந்துரும். அதனால அவரு 1வது விக்கலான்னு சொல்லி சாயந்தரம் ஆயிடுது. அவரு என்ன பண்றதுன்னு புரியல. அவரு ரொம்பவே சோகமா இருக்காரு. அவர் அங்கிருந்து வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கிளம்புறாரு. அதே நேரத்துல அவனோட பக்கத்து வீட்டுல இருக்க ரமேஷ் அங்க வராரு. அவர் கூட அதே மார்க்கெட்ல காய் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாரு. அட அரியா, நீ எப்படி இருக்கப்பா? அப்புறம் உன்னோட பொம்மை வியாபாரம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஐயோ போங்கண்ணா, 3 நாளா ஒரு பொம்மை கூட விற்கவே இல்லைண்ணா. நான் 2 நாளா சாப்பாடு கூட இல்லைண்ணா. இன்னைக்கும் விற்கலண்ணா, இன்னைக்கு கூட சாப்பாடு கிடைக்காது. ஐயோ அரியா, நீ என்ன அவ்வளோ கஷ்ட காலத்துல இருக்கியா? நானும் கூட உனக்கு உதவி பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றது, நானும் கூட இன்னைக்கு கொஞ்சம் பணம் சம்பாரிச்சேன் தான். ஆனா எனக்கே செலவு ரொம்ப அதிகமா இருக்கு. நான் என் வீட்டுக்கு செலவு பண்ணணும், அப்புறம் என் குழந்தைக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணும். அதான். அட பரவாயில்ல விடுங்கண்ணா, நீங்க எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்களா, அதுவே போதும். நான் இப்ப கிளம்புறேண்ணா. அவரு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவங்களோட வீடு அந்த மார்க்கெட்ல இருந்து ரொம்பவே தூரமா இருந்தது. ஆஹா, நான் ரொம்ப தூரம் போகணுமே, அதுவும் இந்த நைட் நேரத்துல. நான் இந்த காட்டு வழியா வேற போகணுமே. சரி, சீக்கிரம் கிளம்பி போயிடலாம். காட்டு வழியா அவரு அவரோட வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பாரு. அவ்ளோ பெரிய அடர்த்தியான காட்டுக்கு நடுவுல அவரு நடந்துகிட்டு போய்கிட்டு இருப்பாரு. ரொம்பவே இருட்டா வேற இருக்கும். ஹரியாக்கு அந்த நேரத்துல பின்னாடில இருந்து யாரோ கத்துற சத்தம் கேக்குது. அது என்னன்னு புரியல. அது ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் ஹரியால நின்னு திரும்பி பாக்குறாரு. யார் இந்த மாதிரிலாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறது? ஏதாவது ஒரு விலங்கா இருக்குமோ என்னவோ. மறுபடியும் ஹரியா அங்க இருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல ஹரியா, ஹரியா, இந்த வாட்டி ஹரியா ரொம்பவே பயந்து போகிறாரு. ஏன்னா இந்த வாட்டி பின்னாடியில இருந்து யாரோ அழற சத்தம் கேக்குது. சீக்கிரமா அவரு பின்னாடி திரும்பி பாக்குறாரு. ஒரு மரத்து கீழ மோகினி உட்கார்ந்து இருப்பா. அவளை பார்த்த உடனே அவன் மை மறந்து போகிறான். அவ அவ்வளவு அழகா இருந்தா. நீங்க யாரு? இந்த ராத்திரியில நீங்க இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேரு மோகினி. நான் பக்கத்து ஊர்ல தான் இருக்கேன். எனக்குன்னு யாருமே இல்ல. நான் என் சித்தி கூட தான் இருந்தேன். என்னோட சித்தி என்ன அடிப்பாங்க, ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க. அதனாலதான் நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஊர்ல எழுந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். நீ என்ன உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? நீ சொல்ற வேலையெல்லாம் நான் பண்றேன். நானே என் வீட்ல தனியா தான் இருக்கேன். என் வீட்ல எனக்கே சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல. நீங்க என் கூட வந்தா நான் உங்களுக்கு எப்படி சாப்பாடு போட போறேன்? நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. உன்னோட வீட்ல கொஞ்சமா இடம் கொடுத்தா போதும். ஹரியாக்கு அந்த பொண்ணு பார்த்த உடனே ரொம்பவே கவலையா இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஹரியா அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் என்ன பண்றது, அவருக்கே சாப்பாடு இல்ல அப்படின்னு அவரு யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. என்னடா இந்த பொண்ணு எனக்கே சாப்பாடு இல்ல அப்படின்னு சொல்றேன், இது பரவாயில்லன்னு சொல்லுது. என் கூட வந்தா இந்த பொண்ணு பட்னியா இருக்குமே. கொஞ்ச நேரத்துல 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மோகினி, இதுதான் என்னோட சின்ன வீடு. உங்களுக்கு பரவாயில்லனா நீங்க இங்கேயே தங்கிக்கலாம். சரி, நான் அதுக்குள்ள உங்களுக்காக சாப்பிட ஏதாவது தயார் பண்றேன். எனக்கும் ரொம்ப பசிக்குது. எனக்கும் கூட ரொம்பவே பசிக்குதுதான். ஆனா சாப்பாடு செய்யறதுக்கு இங்க பொருளே இல்லையே. அட, நான் போய் கிச்சன்ல பாக்குற ஏதாவது இருக்கான்னு. ஒருவேளை ஏதாவது இருக்கலாமே. மோகினி உள்ள போய் ஒரு டப்பா ஓபன் பண்ணி பாக்குறா. அட, இதுல எவ்ளோ மாவு இருக்கு. நீங்க என்னன்னா எதுவும் இல்லன்னு சொல்றீங்க?
ஆர்யா மோகினியோட பேச்ச கேட்டு சீக்கிரமா கிச்சனுக்கு போறாரு. மாவு நிறைஞ்சிருக்க அந்த டப்பாவை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அட என்னடா இது, என் வீட்ல இவ்ளோ இருக்கு, இது எப்படி சாத்தியம்? அவர் இன்னொரு டப்பா ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல வெல்லம் இருந்தது. அத பார்த்து அவரு ஷாக் ஆவறாரு. ஆனா அவரு ரொம்ப பசில இருந்த காரணத்தால அவரு கண்டுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ரொட்டியை செஞ்சு 2 பேரும் நிம்மதியா சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. நடுராத்திரியில மோகினி எந்திரிக்கிறா. அதுக்கப்புறம் பேயா மாறுறா. ஆனா அவ ஒரு நல்ல பேயா இருப்பா. அவ வெளிய போய் அழகான பொம்மைகளை மாயம் பண்ணி தயாரிக்கிறா. அப்புறம் உள்ள வந்து தூங்கிடுறா. அவரு எந்திரிச்சு அவரோட பொம்மைகளை எடுத்துட்டு போய் விக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளிய வராரு. அவர் அந்த பொம்மை வச்சிருக்க அந்த கூடைய எடுக்கலான்னு பாக்குறாரு. அத பார்த்த உடனே அவரால நம்பவே முடியல. அதுல அவ்ளோ அழகான பொம்மைங்க இருந்தது. இது வரைக்கும் அறியாத மாதிரி பொம்மைங்க எல்லாம் செஞ்சதே இல்ல. அதெல்லாம் அவனுக்கு ஒரு கனவா இருந்தது. அப்ப மோகினி வெளிய வரா. நான் செஞ்சு வச்ச பொம்மைலாம் நல்லா இருக்கா? என்ன, இந்த பொம்மைகளை நீங்க பண்ணீங்களா? இவ்ளோ அழகான பொம்மைகளை நீங்க எப்படி பண்ணீங்க? என் அப்பா கூட பொம்மைங்க தான் செஞ்சுட்டு இருப்பாரு. அவர்கிட்ட தான் நான் இதெல்லாம் செய்ய கத்துக்கிட்டேன். நீங்க நிஜமாவே ரொம்ப அழகா பொம்மை செய்றீங்க. சரி, நான் இந்த பொம்மைகளை மார்க்கெட்டுக்கு போய் வித்துட்டு வந்துடுறேன். நீங்க இந்த வீட்ல கொஞ்சம் பத்திரமா இருங்க. மார்க்கெட்க்கு அவன் அந்த பொம்மைகளை விக்கிறதுக்காக போயிடுறான். மார்க்கெட்ல எல்லாருமே அவனோட பொம்மைகளை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அட அரியா, உனக்கு இவ்ளோ அழகான பொம்மைங்க எங்க இருந்து கிடைச்சது? நீ எடுத்துட்டு வந்திருக்க பொம்மை இவ்ளோ அழகா இருக்கு. ஒரே நைட்ல மந்திரம் ஏதாவது பண்ணியா என்ன? நீ இவ்ளோ அழகான பொம்மைகளை எடுத்துட்டு வந்திருக்க? ஆ? அண்ணா, இதெல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம். கொஞ்ச நேரத்திலே மார்க்கெட்ல கூட்டம் சேர்ந்துடுது. எல்லாருமே அவரோட பொம்மைங்க வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் பொம்மைங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. இது வரைக்கும் ஹரியா இவ்ளோ பொம்மைங்க வித்ததே இல்ல. அதனால சந்தோஷப்படுறாரு. இப்ப அவன்கிட்ட ஒரு மாசத்துக்கு தேவையான ரேஷன் வாங்குறதுக்கு பணம் இருக்கு. சீக்கிரமா ரேஷன் கடைக்கு போய் தேவையான எல்லா ரேஷனும் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு. மோகினி, மோகினி, சீக்கிரம் வா. பாரு, நான் எவ்ளோ பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. நீ பண்ண பொம்மைகள் ரொம்ப அழகா இருந்ததால எல்லாம் வித்து போச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கே தெரியல. நீங்க எனக்கு இந்த வீட்ல இடம் கொடுத்தீங்க. கொஞ்சமாவது உங்களுக்காக ஹெல்ப் பண்ணோம்ல. சரி வாங்க உள்ள போலாம். நான் நாளைக்கு விக்கிறதுக்காக நிறைய பொம்மைங்க செய்றேன். நீங்க நாளைக்கு போய் விக்கலாம், சரியா? மோகினி தினமும் அழகான பொம்மைங்க செய்வா. அதுக்கப்புறம் இவரு அத கொண்டு போய் விக்குவாரு. அவரு இந்த பொம்மைங்க வித்து இவ்ளோ சம்பாதிக்கிறான்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்டுக்கு வயித்தெரிச்சல். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அரியா என்ன இவ்ளோ அழகான பொம்மைகளை செஞ்சிருக்கான்? இது எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ரமேஷ் ஹரியா பின்னாடியே வந்து அவனுக்கு தெரியாம அவனோட வீட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஹரியா இவ்ளோ அழகான பொம்மைங்க எப்படிதான் செய்றா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவன் நினைக்கிறான். ஹரியா ராத்திரி ஆயிருக்கும். ஆனாலும் வெளியவே உட்கார்ந்திருப்பாரு. குளிரா இருந்ததால கேம்பர் போட்டிருப்பாரு. இவ்ளோ ராத்திரி ஆயிடுச்சு, இருந்தாலும் ஹரியா ஏன் எந்த ஒரு பொம்மையுமே பண்ணாம இருக்கான்? அப்ப வீட்டுள்ள இருந்து மோகினி வெளிய வரா. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க போய் சாப்பிடலாம். அப்புறம் குளிர் கூட ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரமேஷ் அவளை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறான். என்னடா இது, ஹரியாவுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலல்ல? அப்புறம் என்ன, அவன் வீட்ல ஒரு பொண்ணு இருக்கா? ஆ, என்ன இது, ஹரியாவை நல்லவன் நினைச்சா வீட்ல ஒரு பொண்ணு கூட தங்கிட்டு இருக்கான். நான் ராத்திரி முழுக்க இங்கே இருந்து என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறேன். ரமேஷ் ஹரியாவோட ஜன்னல்ல இருந்து வீட்டுக்குள்ள எட்டி பாக்குறான். அவன் பாக்குறான் மோகினி கீழே படுத்திருப்பா. அதுக்கப்புறம் ஹரியா மேல படுத்திருப்பா. இத பார்த்து அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ரொம்பவே காத்திருக்கிறாரு. ரொம்பவே லேட் ஆயிடுது. அப்ப சடனா மோகினி எந்திரிச்சு வெளிய வரா. ரமேஷ் பின்னாடி வந்து அவங்களுக்கு தெரியாம ஒளிஞ்சிருந்து பாக்குறா. அப்ப மோகினி ஒரு பேயா மாறிடுறா. அப்புறம் அவளோட மாயா சக்திகளால அவ பொம்மைங்க தயார் பண்றா. அவரு இதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்து போறாரு. அதுக்கப்புறமா அங்கிருந்து ஓடிடுறாரு. இத பத்தி ஊர் முழுவதும் அவரு சொல்லிடுறாரு, ஹரியா வீட்ல பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஊர் ஜனங்க எல்லாருமே ஒரு பாபாவை கூப்பிட்டுக்கிட்டு ஹரியா வீட்டுக்கு போறாங்க. ஹரியா, சீக்கிரம் வெளியே வா. நாங்கெல்லாம் உன் கூட கொஞ்சம் பேசணும். சீக்கிரம் வெளியே வா. உன் கூட இருக்கிற அந்த பேயையும் கூட்டிட்டு வா. அட, என்ன இது, எல்லாருமா சேர்ந்து என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நான் அப்படி என்ன பண்ணேன்? பார்த்தா எல்லாரும் கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஹரியா, நீ இருக்கிறது ஒரு பேய் கூட. நான் ராத்திரி உன் வீட்டுக்கு வந்து பார்த்தேன். அந்த பேய் தான் ரொம்ப அழகான பொம்மைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. உன் கூட இருக்குதே ஒரு பொண்ணு, அது பொண்ணு இல்ல, ஒரு பேய். அட அண்ணா, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? என் கூட இருக்குதுல அந்த பொண்ணு, அது எனக்கு யாருன்னே தெரியாது. ஒரு நாள் நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு என் வீட்டுக்கு திரும்ப வரத்துக்கு நான் அந்த காட்டு வழியா தான் வந்தேன். நான் வரும்போது அந்த பொண்ணு தான் அழுதுகிட்டு இருந்தது. அந்த பொண்ணு என்கிட்ட உதவி கேட்டுச்சு. அப்புறம் அந்த பொண்ணு பேயெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு.
அட நீ என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க? உன் கூட இருக்கிறது பொண்ணு கிடையாது, அது பொண்ணு ரூபத்துல இருக்கிற பேய். அட நீங்க என்ன சொல்றீங்க? ரமேஷ் மோகினிய கூப்பிடுறாரு. மோகினி, இங்க வாமா. இங்க இருக்கிறவங்க உன்னை பத்தி ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாமா. மோகினி வெளிய வரா. என்னாச்சு? உண்மைய சொல்லு, நீ யாரு? நான் மோகினி. நான் பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கேன். பொய் சொல்லாத. ரமேஷ் அவன் கண்ணால பாத்திருக்கான். நீ கண்டிப்பா ஒரு பேய் தான். பேயா? பேயா? நான் எந்த பேயும் கிடையாது. திரும்ப திரும்ப பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப நான் உன் மேல புனித நீரை தெளிக்கிறேன். அப்ப தெரிய வரும் நீ பேயா இல்லையான்னு. அவரோட பேக்ல இருந்து மந்திரிச்சு வச்ச தண்ணிய எடுத்து பேய் மேல போட ஆரம்பிக்கிறாரு. இல்ல இல்ல, தயவுசெய்து என் மேல போட்டுறாதீங்க, தண்ணிய விடுங்க. எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் எரியுது. மோகினி சீக்கிரமா ஒரு பேயா மாறிடுறா. ஹரியா மற்றும் வேற ஜனங்க அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இல்ல, நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன், நான் பேய் இல்ல. ஒரு பேய் என்ன சபிச்சு விட்டுடுச்சு. அதனாலதான் நான் ஒரு பேயா மாறிட்டேன். பேய் கையில மட்டும் இருக்க வேண்டிய அந்த கருப்பு மச்ச கூட என் கையில வந்துடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆனா மட்டும்தான் எனக்கு இந்த சாபத்துல இருந்து விமுக்தி கிடைக்கும்னு சொல்லிருக்கு. பாத்தியா, இந்த பொண்ணு ஒரு பேய் தான். இந்த பேய் என்ன சொல்லுது கேட்டிங்களா? இந்த பேயை யாராவது கல்யாணம் பண்ணிக்கணுமா? இந்த பேய் சொல்றத நாம எப்படி நம்புறது? இது பொய் சொல்லியிருந்தா? யாருமே அந்த மோகினி சொல்றது கேட்கவே மாட்டாங்க. எல்லாருமே அவளை எரிச்சிடுன்னு சொல்றாங்க. இவங்க சொல்றத யார் நம்புறீங்களோ இல்லையோ, நான் நம்புறேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஹரியா மோகினிய கல்யாணம் பண்ணிக்கிறான். சடனா அவளோட சாபம் எல்லாமே போயிட்டு அவ பொண்ணா மாறிடுறா. இந்த பொண்ணு உண்மையதான் சொல்லியிருக்கு போல. இனிமே மோகினிய பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இனிமே மோகினி ஒரு சாதாரண பொண்ணுதான். அப்புறம் ஹரியா மற்றும் மோகினி சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமா வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க.